திருமங்கையாழ்வார் சொல்லும் பொழுது பெருமாளுடைய கஜேந்திர மோட்சம்னு சொல்லும் பொழுது அவன் சக்கராயுதத்தோட வந்து முதலையினுடையதான வாயில அகப்பட்டு இருக்கக்கூடிய கஜேந்திரனை காப்பாத்துறதுக்காக கஜேந்திரனுக்கு அவனுடைய திருக்கையை கொடுக்குறான். முதலைக்கு சக்கராயுதத்தை பிரயோகம் பண்றான். ரெண்டு பேருக்கும் மோட்சத்தை கொடுத்தான் இல்லையா? இப்படி பல பல அவதாரங்கள் பண்ணி மண்ணுலகிலே அவதாரம் பண்ணி எல்லாரையும் ரட்சிக்கிறது தான் அவனுடையதான அவதாரத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. பிறகு ஆழ்வாராதிகள்லாம் அவதரிக்கும்படியா பண்றான். தன்னுடையதான பூஷணங்கள், தன்னுடையதான ஆயுதங்கள், அவன் நித்திய சூரிகள் எல்லாரையும் ஆழ்வார்களாக அவதாரம் பண்றான் அப்படிங்கிறத நம்முடைய பூர்வாச்சாரியர் எல்லாம் வியாக்கியானத்துல அனுபவிக்கிறார். பராங்குஜ பரகாலாதி ரூபத்தாலே அபிநவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வ உபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதமமான அம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் அப்படின்னு வியாக்கியானம். பராங்குஷ பரகாலாதிகள், பராங்குஷன்னா நம்மாழ்வார், பரகாலன்னா திருமங்கையாழ்வார். அவளுடைய ரூபத்துல தானே பகவான் அவதாரம் பண்றானா. ஆயுதங்களை தன்னுடையதான ஆபரணங்களை அவதரிக்கும்படியா பண்றானா. நித்திய சூரியகளை அவதரிக்கும்படியா பண்றானா. அப்படி பண்ணி அந்த மேகங்கள் எப்படி அந்த சமுத்திர ஜலத்தை உண்டு அதுல உள்ள உப்பை அகற்றிட்டு நாமெல்லாம் சாப்பிடும்படியாக நல்ல நல்ல தண்ணீருமாக எப்படி உமிழறதோ அது மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுவா, நம்முடையதான ஆழ்வார்கள்லாம் வேதார்த்தங்கள் வேதத்துல உள்ளதான சார தமமான உசந்த விஷயத்தை சர்வரும் அதிகரிக்கும்படியாக எல்லாருக்கும் எளிமையா புரியும்படியாக புரியக்கூடிய ஒரு பாஷையில தேனிலும் இனிய தமிழிலே நமக்காக வேண்டி 4000 ஆழ்வார்கள் அர்ப்பணிச்சா இல்லையா, கொடுத்தா இல்லையா, சங்கரகித்து காட்டியும் அப்படின்னு வியாக்கியானம். அந்த ஆழ்வாருடைய சீசூக்திகள் எதை பேசுறதுன்னா பெருமாளுடையதான கல்யாண குணங்களை பேசுறது. கல்யாண குணங்கள்ல அதுலயே